ஓகே, ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம். we can start. நாம் தேவனுடைய குணாதிசயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடவுளுடைய குணாதிசயங்களை ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம். அவருக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் ஆங்கிலத்தில் கம்யூனிகபிள் attributes அண்ட் இன்கம்யூனிகபிள் attributesன்னுவாங்க. அதாவது கடவுள் அவருடைய மகத்தான குணாதிசயங்களில் ரொம்ப அதிசயமாக சில குணாதிசயங்களை தன்னுடைய மக்களோடு பகிர்ந்துக்கிறார். அதுக்கு தான் கம்யூனிகபிள் இல்லைங்களா? அதை நம்மளோடு பகிர்ந்துக்கிறார். ஒரு சில குணாதிசயங்கள் அதை நம்மளோடு பகிர்ந்துக்கிறது இல்லை, அது அவருக்கே உரித்தான குணாதிசயங்கள். உதாரணத்துக்கு இறையாண்மை உள்ள தேவன், தனியல்புள்ள தேவன். தனியல்புனா அவர் யார் மேலேயும் சார்ந்திராத தேவன். அந்த குணாதிசயத்தை யாரோட பகிர்ந்துக்கிறது இல்லை. சர்வ வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். மாறாதவர், நித்தியமானவர், எல்லையற்றவர், அதெல்லாம் இன்கம்யூனிகபிள், அதாவது யாரோடும் பகிர்ந்து கொள்ளாத குணாதிசயங்கள். நம்மளோடு பகிர்ந்துக்கிற குணாதிசயங்கள்னு இருக்கு. அதை தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த விசுவாச அறிக்கையில மிகுந்தன்னு வர்றதெல்லாம் மோஸ்ட்லி அது நம்மளோடு பகிர்ந்துக்கிற குணாதிசயங்கள். இது வரைக்கும் பார்த்த குணாதிசயங்கள்லாம் நம்மளோடு பகிர்ந்து கொள்ளாத தனக்கே உரித்த குணாதிசயங்கள். இப்பொழுது நம்மளோடு பகிர்ந்துக்கிற சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அதை இன்னைக்கு ஒரு 3 பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னொரு 3 பார்த்து நம்ம இந்த கடவுளுடைய குணாதிசயங்கள்னு பாடத்தை நம்ம முடிச்சு முன்னேறி போகலாம். இந்த விசுவாச அறிக்கையில் நான் நினைச்சிருக்கிறேன். இந்த பேராகிராஃப் அடுத்த வாரம் முடிச்சிடலாம். 3 காரியத்தை இன்னைக்கு பார்ப்போம். கடவுள் பரிசுத்தமானவர், இரக்கமானவர், அன்பானவர் இல்லைங்களா? நம்ம பொதுவாக நமக்கு கிறிஸ்தவத்தில் பிடிச்சிருக்கிற ஒரு வியாதி என்னன்னா, ஒரு குழாவை திறந்தா அப்படியே தண்ணி வர மாதிரி வாயை திறந்தா போதும். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா கற்று வச்சிருக்கோம். பரிசுத்தம், அன்பு, தேவன், அது இறக்கம் கிரக்கம்னு. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு ஆழமாக உணர்ந்து அதை உணர்ந்ததில்லை. அதை உணரும்படிக்கு நம்ம சில காரியங்களை பார்ப்போம். கடவுள் பரிசுத்தமானவர் முதலாவது. இது அவருடைய குணாதிசயங்களில் ஒரு உயர்ந்த குணாதிசயம். ஏன்னா எல்லா குணாதிசயங்கள்லையும் அவருக்கு இருக்கிற எத்தனையோ குணாதிசயங்கள்ல பரலோகத்துல இரவும் பகலும் அந்த கேருபீனோ சேராஃபிமோ எல்லா தேவதூதர்களும் அவரை இடைவிடாம புகழுகிறது இந்த குணாதிசயம் தான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய சிறந்த ஒழுக்க சிறப்பு தன்மைக்கு அதனோட மொத்தத்தையும் நமக்கு எடுத்து சொல்லணும்னா ஒரு வார்த்தை பரிசுத்தர். அவர் ரொம்ப ஹோலி, செட் அப்பார்ட்னா அவரை சாதாரணமா எடுக்க முடியாது. அவர் வித்தியாசம், அவர் ரொம்ப ஹோலி. அதை ரொம்ப வெளிப்படுத்தும்படிக்கு அவருக்கு பேரு, அவர் பரிசுத்தர் அப்படின்னு கூட பேர் இருக்கு இல்லைங்களா? இந்த குணாதிசயம் தனக்குள்ள எல்லா மற்ற குணாதிசயங்களும் ஒரு கட்டுப்படுத்துகிற குணாதிசயமா இருக்கு. ஏன்னா அவர் அன்புன்னு பார்த்தோம்னா அது பரிசுத்த அன்பு, அவர் நீதி பரிசுத்த நீதி, அவர் ஞானம் பரிசுத்த ஞானம், அவர் வல்லமை பரிசுத்த வல்லமை. அந்த மாதிரி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் குணாதிசயம். கடவுள் நாம் ஆராதிக்கிற வேதம் வெளிப்படுத்துகிற தேவன் எப்பேற்பட்டவர்னும் போது அவர் பரிசுத்தர். அவர் தன்னிலேயே பரிசுத்தர் மாத்திரம் இல்ல, அவருடைய எல்லா கிரியைகளும் பரிசுத்தமான கிரியைகள். அவருடைய எல்லா செயல்களுடைய முதல் ரூல், அவர் ஏதாவது செய்தார்னா அதுல ரூல் என்ன இருக்கும்? அது பரிசுத்தமா தான் இருக்கும் இல்லைங்களா? பரிசுத்தத்தை கடந்து அவர் ஒன்றும் செய்யறது இல்லை. மனிதனை அவர் படைத்தார், பரிசுத்தமாகத்தான் படைத்தார். தேவதூதர்களை பரிசுத்தமாகத்தான் படைத்தார். அவருடைய பிரமாணத்தை அவர் கொடுத்தார், அது பரிசுத்த பிரமாணம். பாருங்களேன், கடவுள் பரிசுத்தத்தை ரொம்ப நேசிப்பதனால், அவர் பரிசுத்த இயற்கை உடையவராய் இருப்பதனால் அவருக்கு இந்த அண்ட சராசரத்திலேயே பிடிக்காத ஒரே காரியம், அவருக்கு வியாதி பிடிச்சவங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏழைகளை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, தாழ்த்தப்பட்டவர்கள் உலகத்துல பிடிக்காதுன்னு எத்தனையோ பேர் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதுல எதுவுமே அவருக்கு எல்லாமே பிடிக்கும். அவருக்கு பிடிக்காத ஒரே காரியம் பாவம். ஏன்? துன்மார்கனுடைய சிந்தையும் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. இங்கிலீஷ்ல அபாமினேஷன் வாங்க. அந்த கடவுள் பரிசுத்தர்,
அந்த கடவுளுடைய பரிசுத்தத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்தம் எப்படி வெளிப்படுது? அவர் பரிசுத்தரா இருக்கார், தன்னுடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்தரா இருக்கிறார். அந்த பரிசுத்தர் அவர் எங்க பரிசுத்தரா இருக்கிறார்? ரொம்ப அவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடு எங்க இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம யோசிச்சு சொல்ல முடியுமா எங்கெங்க அவருடைய மிகப்பெரிய பரிசுத்தத்தின் வெளிப்பாடு பார்க்கலாம்? இந்த ஆதாம் ஏவாள் ஒரு தப்பு தான் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர்னா, அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால அவர்களை முற்றிலுமாக வெளியே துரத்தி விட்டார். ஏன்னா அந்த பரிசுத்தத்து குலைச்சல் அவர்னால தாங்கவே முடியாது. போக போக பார்த்தோம்னா இந்த முழு மனித குலமும் பாவத்துல விழுந்த பிறகு என்ன பண்ணாரு? நோவா காலத்துல அந்த 8 பேரை விட்டு எல்லாரையும் தண்ணியில போட்டு, குழந்தைன்னு பார்க்கல, பெண்கள்னு பார்க்கல, எல்லாரையும் போட்டு தண்ணியில முக்கி விட்டுட்டார். அப்போவா பார்க்க முடியும்? அது கூட இல்லை அவருடைய மிகப்பெரிய பரிசுத்தம். இன்னும் வரப்போற நியாய தீர்ப்புல அவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு பாவத்தையும், ஒவ்வொரு பாவியும் நித்திய காலத்து வரைக்கும் அவருடைய கோபாக்கினிய ஊத்தி 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 அவருடைய நரகத்துல மிகுந்த வேதனையில அவங்க வியாகுலப்படும் போது, அம்மா எவ்வளவு பரிசுத்தர், பாவத்தை எப்படி தண்டிக்கிறார், பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறார். அதுவும் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருஷம் 10,000 வருஷம் ஆனாலும் பாவத்தை விடாம தண்டிக்கிறார் என்றதெல்லாம் ஒரு பரிசுத்தத்தின் வெளிப்பாடுதான். ஆனா அவருடைய பரிசுத்தத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு எங்க தெரியுமா? கடவுள் உண்மையாகவே பரிசுத்தர் அண்ட சராசரமே ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்க பார்க்க முடியும்? யாராவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நேர்மை உள்ளவங்கன்னா, ஒரு ஜட்ஜு ஒரு நேர்மை உள்ளவர்னா, அவங்க புள்ள தப்பு பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? அதை வச்சுதான் அவங்க எடை போடுவாங்க இல்லைங்களா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம். ஆனா அவங்க பிள்ளைக்கு கடவுளுடைய மிகப்பெரிய பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தன்னுடைய சிருஷ்டிகள் கிட்ட இல்ல, தன்னுடைய நேச குமாரன் சிலுவையில தொங்கி தான் செய்த பாவத்துக்கு இல்ல, தன்மேல் பரிகார பலியாக சுமத்தப்பட்ட பாவத்தை சுமந்துகிட்டு தொங்கும் போது அப்பதான் பார்க்க முடியும் கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்னு. பாருங்களேன், கடவுள் உண்மையாவே ஸ்ட்ரிக்டா பரிசுத்தரா? அவர் சொந்த புள்ள பாவத்தை சுமந்துகிட்டு தாங்குது, என்ன அவர் செய்ய போறார்? உண்மையாவே பாவத்தை வெறுக்கிறவரா? மிகப்பெரிய ஆதாரம் கடவுள் எந்த அளவுக்கு பாவத்தை தண்டிப்பார், வெறுப்பார்ன்றதுக்கு சிலுவை தாங்க வெளிப்பாடு. அவர் அந்த குமாரனும் இருந்தா, குமாரன் என்றும் பாராமல் நரகாதி நரக கோபாக்கினைய தன் குமாரன் மேல ஊத்தி அவரை தண்டிச்சார். கடவுளுடைய பரிசுத்தத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு சிலுவையில தான். ஒரு ஆதாரம், ப்ரூஃப். கடவுள் பாவத்தை தண்டிக்காம விடமாட்டாரு, கடவுள் ரொம்ப பரிசுத்தர்ன்றதுக்கு சிலுவை தான் ஒரு பெரிய ஆதாரம். அந்த இடத்துல தன் குமாரன், என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதற வரைக்கும் வானம் எனக்கு ஒரு கற்பனை பண்றேன். இது வரைக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் துதிச்சுக்கிட்டு இருந்த தேவ தூதர்கள் பரலோகம்லாம் அந்த சிலுவை காட்சியில கடவுள் என்ன செய்தார்னு பார்க்கும்போது அவங்களுடைய மிகப்பெரிய உயர்வான துதி வந்திருக்கும். அதிர்ந்து போய் மெய்யாகவே இவர் பரிசுத்தர், தன் சொந்த புள்ளன்னு கூட பாராம விட்டாரு. அப்படி தண்டிச்சாருன்னா மற்ற பாவிகளை விட்டுருவாரா? எந்த அளவுக்கு கடவுள் பாவத்தை வெறுக்கிறார் இல்லைங்களா? அதை தண்டிக்காம அதனோட உச்சகட்ட தண்டனையை தன் புள்ள மேல சுமத்தப்பட்டாலும் கொஞ்சம் கூட ஒரு தயாதாட்சணிய பார்க்காம தன் பிள்ளைய தண்டிச்சார். இதாங்க காட் ஆஃப் த பைபிள். காட் ஆஃப் த பைபிள் இஸ் அ ஹோலி காட். பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ளவர். பாவம்னு இருந்தா அதை தண்டிக்காம விட மாட்டார். அதான் கடவுளுடைய தேவன், பைபிளுடைய தேவன். இதுவே ஒரு பெரிய ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம். பைபிள் கடவுளால் எழுதப்பட்டது, அது மனுஷன் கண்டுபிடிக்கலன்றதுக்கு என்ன தெரியுமா? இப்படி ஒரு கடவுளை போய் மனுஷன் யோசிச்சிருப்பானா? ஆதாமுடைய வீழ்ச்சி அடைந்த எந்த பிள்ளைகளாவது இப்படி ஒரு கடவுளை போய் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? மனுஷன் கண்டுபிடிக்கிற கடவுள்லாம் எப்படி? தங்களுடைய உருவத்துக்கு ஏற்றபடித்தான். ஒரு திருடுற கடவுள், பெண்கள் பின்னாடி ஓடுற கடவுள், 2-3 மனைவிகளை வச்சுக்கிற கடவுள், அந்த இது இந்த இது அப்படித்தான்.
ஏன் கிறிஸ்தவர்களும் நினைச்சுக்கிறது கடவுளை பத்தி அவரு பேர்லயே தாத்தா அவரு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்பெல்லாம் பிரசங்கிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை, ஒரு ரெவரன்ஸ் சொல்லுவாங்க. பிரசங்கம் பண்ணும் போதும் அருவருப்பான பிரசங்கங்கள், அருவருப்பான ஜோக்ஸ், மக்களை சிரிக்கிறது, குழு குழு. ஏன் ஒரு ரெவரன்ஸ் இல்லை? ஏன்னா கடவுள் ஒரு பெரிய தாத்தா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆராதிக்கிற தேவனே பைபிள் தேவன் இல்லை, த காட் ஆஃப் த பைபிள். மக்கள் அதை எவ்வளவு தான் நம்ப நிராகரித்தாலும், அதை நினைச்சு பல்ல கடிச்சுக்கிட்டாலும், அவர் பரிசுத்த தேவன். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் தண்டிக்காம விட மாட்டார். இப்போ எந்த பாவ மனுஷனும் இந்த கடவுளை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எந்த பாவ மனுஷனும் இந்த கடவுளும் சரி, இந்த பாவத்துக்காக நிச்சயமா அக்கினி கடல்ல போட்டு மனுஷர்களை வேக வைக்குவான்ற நரகத்தையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பாருங்களேன், கடவுள் பரிசுத்தர். அதான் அவருடைய முதல் குணாசியத்தை நம்ம பார்க்கிறோம். God is holy. இல்லைங்களா? கடவுள் பரிசுத்தராய் இருந்தா இதுல நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன? அவர் ஒவ்வொரு பாவத்தையும் தண்டிப்பார். கடவுள் இவ்வளவு பரிசுத்தராய் இருந்தா, நீங்க சிந்திச்சு பாருங்க, கடவுள் இவ்வளவு பரிசுத்தராய் இருந்தா ஒரு பாவம், இந்த ஆதாம் ஏவா தான் செய்யக்கூடாது என்றத செய்யாதன்றத செஞ்சு கீழ்ப்படியாம செஞ்சுட்டான். அது என்னங்க, ஒரு ஆப்பிள சாப்பிட்டதுக்கு அப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம யோசிக்கிறது இல்லை. அவர் அவ்வளோ பரிசுத்தர். அவருக்கு விரோதமா ஒரு கீழ்ப்படியாமையும் அவர் கட்டளையை மீறுறதும் மிகப்பெரிய பாவம். அதனாலதான் அவங்கள பேனிஷ் பண்ணிட்டார் ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்துல. அவரால் அதை விடவே மாட்டார். பாவத்தை பொறுத்துக்கிட்டு அவரால் இருக்கவே முடியாது. ஒரு பாவத்தையும் தண்டிக்காம அதனோட விளைவுகளை கொடுக்காம அவரால் இருக்கவே முடியாது. அதான் பரிசுத்தர். பாவிகளை அவர் மன்னிக்கலாம், ஆனா அந்த பாவத்துக்கு குறித்த தண்டனையை அவர் கொடுத்தே கொடுப்பார். அவங்க மேல கொடுப்பாரு, இல்ல அவங்களுக்காக பலி மேல கொடுப்பார். ஏன்னா இவர் பெரிய தேவனா இருப்பதனால், இவர் எவ்வளவு பெரிய தேவன், இவர் நித்திய தேவன், எல்லையற்ற தேவன். அதனால அவருக்கு விரோதமா செய்கிற பாவம் சாதாரணப்பட்ட பாவம் இல்லை, அது நித்திய பாவம், எல்லையற்ற பாவம். அதுக்கு எல்லையற்ற நித்திய தண்டனையை கொடுக்க வேண்டும். கடவுள் பரிசுத்தரா இருப்பதனால் அவருடைய கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கு. எந்த பாவத்தையும் அனுமதிக்காத கற்பனையை தான் அவர் கொடுத்திருக்கிறார். கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்னா, நம்முடைய மனுஷங்க நமக்கு ஏற்றபடி கடவுளை பண்ணிக்கிற மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பரிசேயர்களும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்க, இயேசு வந்த டைம்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கொலை செய்யாது இருப்பாயாகனா கத்தியில் எடுத்து இன்னொருத்தனை குத்தக்கூடாது. நான்லாம் யாரையும் குத்துனது இல்லப்பா, வேசித்தனம் செய்யாத, நான் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்றேன். இயேசு வந்து என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் கொலைகாரனுங்க, நீங்க எல்லாம் வேசித்தனம் நாடகம் போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. வெறும் உள்ளுக்குள்ள கடவுள் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவன். நீ வெளியில எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறன்றது மாத்திரம் இல்ல, உன் இருதயத்துல நீ மற்றவங்க மேல எவ்வளவு கொலவெறியா இருக்கிற, எவ்வளவு கோவப்படுற, கொலகார இருதயம் உனக்கு இருக்கிறது. அந்த இருதயத்தை பார்த்து ஒருத்தர் மேல கோவப்பட்டா அவருடைய அக்கௌண்ட்ல நீ கொலை செஞ்சுட்ட. அவ்வளோ பரிசுத்தர், அவருடைய பிரமாணம் அவ்வளோ பரிசுத்தம். நீ மற்றவங்க ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தினா, நான்லாம் ஒழுங்குங்க அப்படியெல்லாம் யாரும் மனைவியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், இந்த பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து இச்சித்தாவே நீ வேசித்தனம் செஞ்சுட்ட. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வர, நான் ஒழுங்கான ஆளு, நீ போயிட்டு வர்ற, ஆனா கடவுளுக்கு முன்னாடி நீ கொலைகாரன், நீ வேசித்தனம் செஞ்ச அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி. பாருங்களேன், அவருடைய பரிசுத்தத்தை மனுஷன் தன்னுடைய லெவலுக்கு பரிசேயர்களுக்கு கொண்டு வந்த மாதிரி இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள், நான் ஒழுங்குங்க, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லைன்னு அவங்க பாவ இருதயத்தையே பார்க்காம, மதம் தான் செய்யுங்க நம்மளுக்கு. தம்முடைய இருதயத்தையே கடவுளுக்கு முன்பதாக, அவருடைய பரிசுத்த பிரமாணத்துக்கு முன்பதாக பார்த்தா தான் நம்ம பாவின்னு உணர்வோம், இல்லைங்களா? நம்ம ஒழுங்கு அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. மற்றவங்களுடைய பொருளை இச்சிக்காது இருப்பாயாக. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடந்துருச்சுன்னா எவ்வளோ இச்சை வருது நமக்கு. ஆனால் நம்ம யோக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கடவுளுடைய பரிசுத்தம் எவ்வளோன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு நம்ம தெரிய முடியும். இப்படிப்பட்ட பரிசுத்த தேவன்கிட்ட நம்ம யாரும் நம்ம சொந்த நீதியில வந்துட முடியாது. நம்ம யாருடைய நீதியும் அவர் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. வீழ்ச்சி அடைந்த பாவிகள் நாம் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி நம்மளால இருக்க முடியாது. நமக்கு ஏற்ற பலியை தான் இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தார், இல்லைங்களா? அதனாலதான் அவருடைய நீதி தேவை.
அடுத்ததாக கடவுள் பரிசுத்தரா இருந்தாருன்னா நம்முடைய மிகப்பெரிய பக்தி ஆராதனைக்கு உரித்தாக அவர்கிட்ட வரும்போது பரிசுத்த எண்ணத்தோடு வரணும். அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். மோசே வந்து அந்த ஒரு செடி தான், நெருப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. மோசேக்கு என்ன சொன்னார்? அப்பா, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழட்டிட்டு வா, கேஷுவலா வராதீங்க. கடவுள் அப்படித்தாங்க, அவர் சொன்னபடி அவர் கட்டளை அவர் ஆராதிக்கணும். அங்கே போய் கூத்தாடுறதோ, டான்ஸ் ஆடுறதோ, சினிமாவோட மியூசிக்கை போடுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் ஹோலி காட். இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் என்னங்க, வாலிபருங்க வராங்க, யங் பீப்புள் வரட்டும், எல்லாரும் டான்ஸ் ஆடட்டோன்னு பண்ணலாமா? நம்ம ஆரோனுடைய பிள்ளைகள் அப்படிதான் பண்ண பார்த்தாங்க. ஆரோனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவர் தான் முதல் ஆசாரியன். அந்த பிள்ளைங்க எல்லாம் வாலிபர்கள் வரட்டோம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு நெருப்பை போட்டானுங்க. அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அங்கேயே போட்டு 2 பேரையும் அடிச்சுட்டார், செத்துட்டானுங்க. ஏன்? என்கிட்ட வருகிறவர்கள் பரிசுத்தத்தோடு வரணும். கடவுள் 2 கற்பனையை கொடுத்திருக்கிறார். முதல் கற்பனை, 2வது. முதல் பலகையில் இருக்கிற பாவங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்னை மட்டும் நீ ஆராதிக்கணும், என்னை அன்றி வேறவர்களை ஆராதிக்க கூடாது, நான் என்னுடைய நாமத்தை வீணிலே வளர்க்கக்கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் ஆராதிக்கணும்னு போட்டிருக்கிறாரு. நான் எங்க சபையில சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு 10 கொலை ஒருத்தன் செஞ்சிடறான், இன்னொருத்தன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறான். யாருக்கு பெரிய தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் 10 கொலை செஞ்சவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். கடவுளுடைய பார்வையில மிகப்பெரிய குற்றம் யாருக்கு தெரியுமா? அவருடைய ஆராதனையில விளையாடுனவனுக்கு தான். ஏன்னா அந்த பரிசுத்த தேவனை ஆராதனை பரிசுத்த கொலைச்சலை செஞ்சோன்னு வைங்க, அந்த கற்பனையில தான் போட்டிருக்கிறாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் உன்னை தண்டிப்பேன், உன் பிள்ளைகள் உன் பேர பிள்ளைகள் வரைக்கும் நான் தண்டிப்பேன். கொலை செய்யறவனுக்கு அப்படி போடல பாருங்களேன். ஏன்? அவர் பரிசுத்தர். அவரை ஆராதிக்கும் போது பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும். அவர் பரிசுத்தர் நம்ம நினைக்கும் போது, ஒவ்வொரு பாவத்தையும் அவர் வெறுக்கிறாருன்னும் போது, ஒரு பாவத்தையும் அவர் தண்டிக்கிறாருன்னும் போது, இல்லைங்களா? அப்பதான் நம்ம என்ன யோசிக்க முடியும்? அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது, அது ரொம்ப அவசியம், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சும்மா சொல்லிக்கிட்டு இருப்போம் இரக்கம் அன்புன்னு. ஆனா எவ்வளவு பெரிய பரிசுத்த கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போதுதான் அவருடைய இரக்கம் பிரகாசிக்கும், அவருடைய அன்பு நமக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்ததாக நமக்கு அவர் பரிசுத்தர்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக அவருக்கு இரக்கமுள்ள தேவன், இன்னொரு அவருடைய குணாதிசயம். கடவுள் எவ்வளவு பரிசுத்தர் நம்ம புரிஞ்சுக்கும் போது, அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி இந்த உலகம் இன்னைக்கும் ஒரு பாவத்தை பழத்தை சாப்பிட்டாங்க, ஆனா விரட்டி விட்டாரு தாங்க முடியாம. இத்தனை பாவங்கள் செய்யறாங்களே, ஒவ்வொரு பாவியும் பிடிச்சி நரகத்துல தூக்கி போட்டு அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்காம போட்டு வைக்கணுமே. ஆதாம் ஒரு பாவம் அவனை அப்பவே போட்டிருப்பாரு அவரு, ஆனா அவனை விட்டாரு. இன்னைக்கும் அவர் பேச்சு ஒண்ணு கேட்கலன்னா நரகத்தில் தூக்கி போட்டு தண்ணியை கொடுக்கணும். இது ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. எப்படிங்க இந்த உலகத்துல இத்தனை பேர் வாழ்றோம்? நீங்களும் நானும் எப்படிங்க வெறும் வாழ்றோமா? எத்தனை வசதிகள், எத்தனை நல்ல சுகம் இருக்குது, எத்தனை பிள்ளைங்க நன்மைகள். நல்லா சாப்பிட்டோம், மத்தியானம் நைட்டு நல்லா சாப்பிடுவோம், நல்ல சுகத்தோடு ஜீவனையும். இது எல்லாமே பாவிகளான நமக்கு எதனால கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் பரிசுத்த தேவன், இறையாண்மை உள்ள தேவன். அவருக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற நமக்கு இதெல்லாம் எதுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? கடவுள் இரக்கம் உள்ளவர். ஒரே ரீசன், நீங்களும் நானும் நிர்மூலமாகாம இருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபையும் இரக்கம் தான். இரக்கம்ன்றது கடவுளுடைய மிகப்பெரிய இன்பமான குணாதிசயம். அது எப்பவும் நமக்கு எந்த அளவுக்கு நாம் பாவிகள், எந்த அளவுக்கு நாம் தகுதியற்றவர்கள், எந்த அளவுக்கு கடவுள் பரிசுத்தர் என்பதை நாம் உணரும் போதுதான் அவருடைய இரக்கத்தின் ஆழத்தை நம்ம உணர முடியும். கடவுள் தன்னுடைய கையில தன் பவர் எவ்வளோன்னு காட்டுறார். தன்னுடைய ஞானம், அவருடைய மூளையை பத்தி பேசுது. அவருடைய இரக்கம் நமக்கு அவருடைய இருதயத்தையே திறந்து காட்டுது. அவர் மனசு எப்பேற்பட்டது இல்லைங்களா? ரொம்ப அழகான ஆட்ரிபியூட், த மர்சி ஆஃப் காட். வேதம் பல இடங்கள்ல அது கொண்டாடுறத பார்க்கிறோம் இல்லைங்களா? கடவுள் ஒரு இரக்கத்தை காட்ட ரொம்ப விரும்புகிற கடவுள். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எவ்வளவு திருப்தியோடு பால் கொடுக்குதோ அந்த மாதிரி கடவுள் இரக்கத்தை கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். ஒரு பெரிய வார்த்தை அது, மர்சின்றது ஒப்பில்லாத வார்த்தை.
அது ஒரு ட்ரெமெண்டஸ் கான்செப்ட். அந்த இறக்கம்னும் போது நம்ம வித்தியாசப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கடனை ரத்து செய்யற மாதிரி, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரியத்தை கொடுக்கிற மாதிரி. ஒரு பெரிய கடத்தை வாங்கி இருக்கிறாங்க, அவங்களால கட்டவே முடியாது. ஆனா அந்த கடத்தை மன்னிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு தியாகத்தோடு தான் ஒரு இறக்கம் காட்டுறது. இறக்கத்துக்கும் பரிதபிப்பு, பிட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். கடவுள் மனுஷன் ஒருத்தருக்கு காட்டக்கூடியது வெறும் பரிதபிப்பு தான். யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, வேதனை வலியில இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வரோம், ஒரு பல கிலோ வாங்கிட்டு கொடுக்குறோம். ஏன் நம்ம பரிதபிக்கிறோம்? இல்லை, பரிதாபம். மனுஷருங்கனால அவ்வளவுதான் செய்ய முடியும். நீங்களும் நானும் அவங்க வெளியில நம்மளால பார்க்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கு பரிதபிக்கிறோம். ஆனா கடவுள் மட்டும்தான் நமக்கு இரக்கத்தை காட்ட முடியும். என்ன இரக்கம்னா, எல்லாம் அறிந்த அவர், எல்லாம் அறியக்கூடிய அவர், நம்ம உள்ளுக்குள்ள என்ன மாதிரி வேதனைப்படுறோம், வலியை அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எவ்வளவு சோர்ந்து இருக்கிறோன்றத முழுமையாக பூரணமாக அறிகிறார் அவர். அந்த அறிஞ்சவங்க தான் அந்த இரக்கத்தை காட்ட முடியும். மற்றவங்க நம்ம வெளியில தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நமக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர முடியுமா அவங்களால? எவ்வளோ சில நேரம் உடம்பு சரியில்லாமல் போது, வலி இருக்குது, வியாதி இருக்கு, இல்லை சோர்ந்து போயிருக்கிறோம், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட தெரியாது. ஆனால் கடவுளுக்கு நம்ம தோளுக்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே போய் நாம் என்ன வலி உணர்றோமோ, என்ன வேதனை உணர்றோமோ அதனால உணர முடியும். அவர் எந்த அளவுக்கு அந்த வேதனையை உணர்றாருன்னா அதனால தான் அவரால் அவர் இரக்கம் காட்ட முடியுது. கடவுள் ஏன் அவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்காருன்னா, நம்ம அனுபவிக்கிற வேதனை, சோர்வு, கஷ்டம், வியாகுலம் பர்ஃபெக்டா அவருக்கு தெரியும். அதனோட மொத்த அளவும் அவருக்கு தெரியும். இல்லைங்க என் கஷ்டம் யாருக்கும் புரியாதுங்க, இல்லை இல்லை, அவருக்கு மட்டும் தெரியும். நீங்க ஏதோ ஒரு பாடு இங்க இருக்கிறவங்களோ ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், வியாதி அனுபவிச்சுட்டு இருக்கலாம், வலி அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஆறுதல். யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ வலி அனுபவிக்கும் போதும் யாருக்கும் இது சொன்னா புரியாது அவங்களுக்கு, ஆனா ஒருத்தருக்கு புரியும். அந்த புரிந்து கொள்றவர் இரக்கம் உள்ளவர். அவருக்கு ஏங்க அவ்வளோ இறக்கம்? நம்ம யார் மேலேயாவது அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது ஐயோ பாவம்னு பரிதபிக்கிறோம். ஏன்னா வெளியில தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா கடவுளுக்கு நம்ம உள்ளத்துல இருக்கிற வேதனையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால, உணர முடியறதுனால, ஒரு குஷ்டரோகி அவர் பார்த்தவுடன் அப்படியே உருகிறார் மனசு. ஏன் அவனுக்கு உடம்புல எல்லாம் வருகிற வலி அவருக்கும் உணர்றார். அது உணர்றதுனால தான் அவர் அப்படியே உருகிறாரு, இரக்கத்தை காட்டுறார். பரிசுத்த தேவன், அந்த இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தோலுக்குள்ள போய் ஒரு விதத்துல நம்முடைய வியாகுலங்களை உணர்ற மாதிரி. அதனாலதான் சில இடங்கள்ல டெண்டர் மர்சின்னு பேர் வந்திருக்கு. அதாவது ஒரு டெண்டர் மர்சினா அந்த இரக்கத்துல அவர் என்ன பண்றாரா, ஒரு தாய் வர மாதிரி வந்து நம்முடைய வேதனைகளை, ஒரு கர்ப்பத்துல தாய் தன் பிள்ளைய எப்படி வச்சுக்குது, அப்படி கவனிக்குதோ பராமரிக்குதோ, அந்த மாதிரி அவர் இரக்கம் காட்டும் போது நம்முடைய வேதனையை கஷ்டத்தை பார்த்து அவர்கிட்ட மன்றாடி இரக்கம் காட்டுங்கன்னும் போது அவர் வரும்போது எப்படி வராரா, அவருடைய கர்ப்பத்திலேயே நம்மளை வச்சுக்கிட்டு நமக்கு பராமரித்து நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்குற இரக்கம் உள்ள தேவன். என்ன ஆறுதலுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எந்த மனநிலைமை இருக்கிறீங்களோ, என்ன டயர்டா இருக்கிறீங்களோ, என்ன சோர்வுல இருக்கிறீங்களோ, ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அது நம்ம அந்த அந்த உபத்திரவத்திலேருந்து நம்மளை விடுவிக்க மிகப்பெரிய அளவுக்கு அவர் உதவி செய்கிறார். ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம பாரங்கள் தெரியும், வியாதிகள் தெரியும், குடும்ப கஷ்டங்கள் தெரியும், சோதனைகள் தெரியும். நான் சொல்லுவேன், இந்த கடவுள் இரக்கம் உள்ளவர்ன்றது நம்மளுக்கு பெரிய தலைவலிங்க, ரொம்ப வலிங்க உடம்பு. அதை விட ஒரு அமிர்தாஞ்சன் வேற இல்லை தெரியுமா? அந்த நேரத்தில் அதை சிந்திச்சு பாருங்க. எனக்கு இவ்வளோ வலி இருக்குதே, வேதனை இருக்கே, கஷ்டம் இருக்கே நினைக்கும் போது என் வேதனையை பூரணமா உணரக்கூடிய ஒரு தேவன், இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் வேதம் எல்லா இடங்கள்லயும் மக்கள் ஒரு பாடுபடும் போது அவங்க ஜெபம் பண்றது என்ன பண்ணுவாங்க, தேவனே இரக்கத்தை காட்டும். ஏன்னா நீங்க ஒண்டி தான் எங்களுடைய வலியை தெரிய முடியும். மனுஷன்கிட்ட கேட்டு எவ்வளவு கேட்க முடியும், என்ன புரியும் அவங்களுக்கு? என் வயசு கிட்ட கேட்கிற ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு தான் வெளியில பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க.
இல்லைங்களா? ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு நடக்கும்ன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். இது ஒரு பெரிய அருமையான குணாதிசயம். சங்கீதங்கள் எத்தனை பார்க்கிறோம். 136வது சங்கீதம் இங்கிலீஷ்ல இஸ் mercy endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. கிருபைன்னு வருது, ஒரிஜினல்ல அது mercyன்னு வரணும். இஸ் mercy endures forever, endures forever. அது 126 வசனங்கள் இருக்கு. அதுல 26 வாட்டியும் அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆகவே கடவுள் இரக்கம் உள்ளவர், படைப்பில் இரக்கம் உள்ளவர். அவர் மனுஷனை இரக்கத்தோடு பிரமிக்கத்தக்க அதிசயத்தோடு படைச்சார். இன்னைக்கு அப்ப மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கூட ஒவ்வொரு புள்ளையும் படைக்கும் போது தன் கருவுல அந்த இரக்கத்தோடு தான் படைக்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு எலும்புகளையும் வடிவமைக்கிறது அவர் தான் செய்யறாரு. காலை ஒட்டுறது, கையை ஒட்டுறது, ஒவ்வொரு பாவிக்கும். அவன் பிறந்து வந்து அவரை உதைப்பான்னு தெரியும், ஆனாலும் இரக்கத்தோடு படைக்கிறார். ஒவ்வொரு கருவுல இருந்தும் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பராமரிப்புல இரக்கம் உள்ளவர். லாமெண்டேஷன்ஸ், புலம்பல் நமக்கு சொல்லுது அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதானது. நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? பாவிங்க நீங்களும் நானும் லாமெண்டேஷன்ஸ் சொல்லும். பாவி மனுஷருங்க புலம்புறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது உனக்கு புலம்புறதுக்கு உரிமை இருக்கா? நீ நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம உன்னை போட்டிருக்கணும் ஆண்டவர். எப்ப பாரு புலம்புறது, அது இல்லை இது இல்லைன்னு புலம்புறது. என்னத்துக்கு புலம்புறேன்னு லாமெண்டேஷன்ஸ் கேட்குது. ஏன்னா காலை தோறும் அவருடைய இறக்கத்துல நம்ம நீந்திக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இறக்கத்தையே உணர்றது இல்லை. ஏன்னா நிறைய எல்லாமே நல்லது நடக்கிறதுனால தானே எப்பனா ஒரு வாட்டி கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம்னு தெரியுது. ஆனா இத்தனை நாள் நல்லது நடந்துச்சு, அதை பார்க்குறோமா? ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறோம், காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோம். எத்தனை பேர் தூங்கத்தோடு போயிடுறாங்க. டிராவ் எவ்வளோ தூங்குறதுக்கும் செத்து இருக்கிற ஒரு உடம்புக்கும் வித்தியாசமே இல்லை இல்லைங்களா? தூங்குறானா செத்து இருக்கிறான்னு கூட தெரியாது. அதனால நைட் இஸ் டேஞ்சரஸ்ன்னுவாங்க. நைட்ல நம்ம என்னென்ன ஆபத்து வருமோ இல்லைங்களா? சில நேரங்களில் நம்முடைய படுக்கை அறையே நமக்கு பாடையாக கூட மாறிடலாம். எத்தனையோ பேர் தூக்கத்திலே போயிடுறாங்க. ஆனால் காலை தோறும் ஒரு புது நாளில் நான் எந்திரிக்கிறேன் ஆண்டவரே. நைட்டு தூங்கி நான் எத்தனை பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. அனாவசியமான சொத்துகள், அனாவசியமான கவலைகள், வியாதிகள் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு தூக்கம் வர அளவுக்கு சுகத்தில் பராமரிப்பில் வச்சுருக்கீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சேன். காலைல எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு, சாப்பாடு. இந்த நாளில் எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி, கண் இல்லாதவங்க எத்தனை பேர், சாப்பாடு இல்லாதவங்க எத்தனை பேர், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள். நம்ம உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமா நூலு, கோடிக்கணக்கான நூல் ஓடுது. அங்கேயும் இங்கேயும் கனெக்ஷன்ஸ். சின்ன நூலு தான், மைக்ரோ த்ரெட். அது ஒன்று கட்டாச்சுன்னா போதும், ஆனா அதெல்லாம் ஒழுங்கா ஓடுதே. எத்தனை வருஷம் அதெல்லாம் அவருடைய இறக்கங்கள்ங்க. எத்தனை இறக்கங்கள், மீட்புல எத்தனை இறக்கம். தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்கு இரக்கத்தை காமிச்சிருக்கார். ஆகவே கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்த தேவனை பார்க்கும்போது அவர் இரக்கம் உள்ளவர். இன்னும் ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிராண்ட் ஆட்ரிபியூட், கடவுள் அன்பானவர். இதுவும் எல்லாம் கேட்டு சரிங்க, அன்பானவர், கடவுள் அன்பானவர் இல்லைங்க. அதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இதுவும் அவர் இருதயத்தை காட்டுது. ஒரு கவி எழுதி இருக்கிறாரு, இந்த வானத்தில் இருக்கிற வானமெல்லாம் பேப்பர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. வானமெல்லாம் எவ்வளோ பெரிய பேப்பர் இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். வானமெல்லாம் பேப்பரு. இந்த பூமியில இருக்கிற மரம் செடி எல்லாம் குச்சியா உடைச்சு சின்ன சின்ன பென்ஸா பண்ணிடுறோம்னு வச்சுக்கோ. எல்லாம் பென் ஆயிடுது. எத்தனை பெண்ணுங்க இருக்கும். இந்த சமுத்திரத்துல இருக்கிற எல்லா தண்ணீரும் இங்க் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. எல்லா மனுஷர்களும் 24 மணி நேரம் உட்காந்து எழுதுன்னு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கடவுளுடைய அன்பை பத்தி எழுது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் பேப்பரும் முடிஞ்சிடும். அந்த வானத்துல இருக்கிற பேப்பரும் முடிஞ்சிடும். சமுத்திரத்தில் இருக்கிற இங்கெல்லாம் காலி ஆயிடும். அந்த பெண்ணெல்லாம் காலி ஆயிடும். அது எழுதுற மனுஷங்கள்லாம் செத்து போயிடுவாங்க. ஆனாலும் கடவுளுடைய அன்பை பத்தி முழுசா எழுதியே முடிக்காது. கடவுளுடைய அன்பின் ஆழம், அகலம், உயர்வு மனுஷங்களால உயர முடியும் சொல்லியே முடியாதுங்க. கடவுள் அன்பானவர். அவர் தன்னையே நேசிக்கிறவர். அவருடைய இயற்கையே அன்பானது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் வியாபித்திருக்கிற அவங்க 3 பேரும் ஒருத்தர் நித்தியமா எல்லையற்ற விதத்துல அவங்க நேசிச்சிருக்கிறாங்க. உலகத்தையும் அவர் நேசிக்கிறார். பிரத்யேகமாக தன்னுடைய மக்களை அவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பு எதனாலையும் பாதிக்கப்படாத அன்பு. நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்றத பார்த்த அன்பு வரல.
இல்லைங்களா? அவருடைய இறையாண்மை அன்பு அது நித்திய அன்பு. நான் நித்திய அன்போடு உன்னை நேசிச்சேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் அப்படின்றார். அது எல்லையற்ற அன்பு, அதுக்கு எல்லையே கிடையாது. லிமிட், இவ்வளவுதான் நான் அன்பு செய்வேன், அதுக்கப்புறம் உனக்கு உதைப்பேன் இல்லை. அது எல்லையற்ற அன்பு, அது மாறாத அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருடைய அன்பு மாறிப்போ, இன்னைக்கு அப்படி இருப்பாங்க, நாளைக்கு அப்படி இருப்பாங்க. அவருடைய அன்பு மாறவே மாறாது. மாறாத அன்புடையவர். அவருடைய அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு மீண்டுமாக எங்க பார்க்கிறோம் தெரியுமா? அந்த யோவான் நமக்கு சொல்ற மாதிரி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். இயேசுக்கே எவ்வளவாய்ன்னு சொல்ல முடியல. இவ்வளவாய், இவ்வளவாய் யாருக்காக? இந்த உலகத்துக்காக. எப்படிப்பட்ட உலகம்? தான் படைத்த உலகம். படைச்சது 2 தான் ஆரம்பத்துல படைச்சார். அது 2 ஒழுங்கு இல்லாம பிசாசு பேச்சை கேட்டுக்கிட்டு பிசாசு பிள்ளைகளா போயிருச்சு. வீழ்ச்சியில விழுந்து போய் பரிசுத்த தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து அது ஒரு பாவமே தாங்க முடியாம விரட்டி விட்டாரு. வெளியே போய் ஒழுங்கா ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு எல்லாம் மனித குலம் கெஞ்சிச்சான். போய் 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 மோசம்தான். 3வது அதிகாரத்துல பாவம், 4வது அதிகாரத்துல கொலை, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4-5 பொண்டாட்டிகளை கட்டுறான். இப்படியே போய் போய் சோதோம் குமாரா, அதுக்கப்புறம் உலகமே மோசமா போய் தண்ணியில போட்டு முக்கிட்டார். இதான் உலகம். ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் தேசத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் மூலமாவது மேசியா கொண்டு வந்து காப்பாத்தலானா, அந்த மக்கள் என்ன, கழுதைக்கு கூட தன் எஜமானன்னு தெரியும், இந்த ஜனங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியலன்னு கடவுளையே கொல்ல பார்த்தவங்க, கடவுளையே கொன்னவங்க, தீர்க்கதரிசிகளை கொன்ன ஜனங்க. அந்த பரிசுத்த தேவன் ஒரு பாவத்தையும் சகித்து கொள்ள முடியாத அவ்வளவு அருவருக்கிற தேவன் இப்படிப்பட்ட பாவம் நிறைஞ்ச அருவருக்கான உலகத்துக்காக அதிசயத்துல அதிசயம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் இயேசுக்கே சொல்ல முடியாம அதனோட தீவிரம் யோசிச்சு பாருங்க. இந்த பாம்புகளுக்கு, விஷ பாம்புகளுக்கு, தன்னையே கொல்லணும்னு பாக்குற பாம்புகள் மேல நரகத்துல போட்டு வேகிறதுக்கு தகுதியான போட்டு 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 வேக வச்சாதான் அவருக்கு திருப்தியாகும். அவங்கள போய் போய் அழிச்சு நாசம் ஆக்குறத விட அன்பு கூர்ந்தாரா? என்ன ஒரு ஆச்சரியம், அமேஸ்மெண்ட். இந்த வசனத்தினுடைய அதிசயம் என்னன்னா, ஒரு பக்கம் கடவுள் குணாதிசயம், அவர் பரிசுத்தர், தன்னியல்புள்ளவர். இந்த உலகத்தினால அவருக்கு ஏதாவது நயா பைசர போஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் போய் ஏன் அன்பு செஞ்சார்? இவங்கள வெறும் இறக்க மாத்திரம் அன்பு செஞ்சாராமே. எந்த அளவுக்கு அன்பு செஞ்சாரு? ஒரு பக்கம் இந்த நாசம் மோசம் தன்னை கொல்லணும்னு இருக்கிற குஷ்டரோகிகள், அருவருப்பான பாவிகள். இன்னொரு பக்கம் தான் நித்தியமா நேசிச்ச குமாரன். யோசிச்சு பாருங்களேன். இந்த அருவருப்பான மக்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய அன்பின் தீவிரம்னா, யாராவது பாருங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? நான் பாஸ்டரா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். என் மகளை யாராவது ஏதாவது தொட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் பாஸ்டர் கேஸ்லாம் மறந்து போயிடுவேன் இல்லைங்களா? நமக்கே தீமையான மக்கள் மேல, நம்ம பிள்ளைகள் மேல அவ்வளவு நேசம் இருக்கே. நம்ம பிள்ளைகள் கூட தேவகுமாரன் கிடையாது, நமக்கு ஒழுங்கா கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் கிடையாது. ஆனா முற்றிலுமா தனக்கு கீழ்ப்படிஞ்ச பாவமற்ற தேவகுமாரன் எவ்வளவு நித்தியமா தன் புள்ளை மேல நேசம் வச்சிருப்பார். அந்த புள்ளைய யோசிச்சு பாருங்க. அந்த புள்ளைக்கு அனுப்பணும் இந்த உலகத்துக்கு. ஆனா இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் நடக்கும்னு தெரியும். அது மாட்டு கொட்டாயில பிறக்கும், கிறிஸ்துமஸானம் வச்சு நமக்கு கொண்டாட்டமா இருக்கு. ஆனா அவருக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தேவதூஷணம். பிசாசு பிடிச்சவன் அவரை பிடிச்சி திட்டி, நம்ம பிள்ளைகளை யாராவது கேவலமா பேசினாங்கன்னா சும்மா இருப்போமா? கெத்செமனேல அவர் வியாகுலப்படுறாரு, கப்பை பார்த்து அப்பா என்னால முடியலப்பான்றார். எப்படி இருக்கும் இயேசுக்கு? நம்ம பிள்ளைகள் ஏதாவது கால் அடிபட்டு அப்பா என்னால முடியலன்னு கதர்ச்சுன்னா மூஞ்செல்லாம் உருகிறது இல்லை. இதாக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைய அமிச்சா அநியாயமா அவரை அரெஸ்ட் பண்ணி, அவரை மூஞ்சில குத்தி, அவரை துப்பி வாரில் அடிச்சு உடம்பெல்லாம் செதற வைப்பாங்களே, கேலி பண்ணி முடிசூட்டி விழா நடத்தி அவரை முள்முடி தலையில சுட்டி சிலுவையை எடுத்துட்டு போய் அந்த சிலுவையில ஆணியில தொங்கி என்னை ஏன் கைவிட்டீர், நரகாதி நரகங்களை கொட்டணுமேன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புழுகளுக்காக ஏங்க தன்னுடைய குமாரனையே இவ்வளவாய் கொடுக்க முன் வந்தாரு? ஏன்னா இவ்வளவாய் அன்பு செய்தார்.
நீங்க பேரண்ட்ஸ் நீங்க கொடுப்பீங்களா உங்க பிள்ளைகளை? ஐசாயா 53 நமக்கு சொல்லுது, அது சந்தோஷமாக தன் குமாரனை நொறுக்கினாராம். அது வேண்டா வெறுப்பா செய்யல, அவருக்கு மனசே உடைஞ்சிச்சு. ஆனா அது சந்தோஷமா செஞ்சாதான் அது பரிகார பலி. என்ன அன்புங்க! இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, வேதம் சொல்லுது இது எப்ப செஞ்சாரா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானிச்சிருந்தாராம். ரெவலேஷன் 13 சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எவ்வளவு டார்ச்சருங்க அது! எவ்வளவு டார்ச்சர்! நித்தியமாவே தன் குமாரனுக்கு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் உணர்ச்சி வசமா ஏதாவது ஒண்ணு செஞ்சிட முடியும். இந்த ரத்த துடிப்புல ஐயோ பாவம்னு பரிதாகப்பட்டு ஒரு கிட்னியை கொடுத்துட்டோம், இல்ல ரத்தத்தை கொடுத்துட்டோம்னு. ஆனா வருஷம் 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 நமக்கு என்ன செய்யணும்ன்றத நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு தாய்க்கு தன் புள்ள திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ட்ரெயின்ல விழுந்து உடம்பு கிடம்பெல்லாம் நசுங்கி போச்சுன்னா அது உடஞ்சுதான் உடஞ்சி போவோம். ஆனா அதை நினைச்சிருக்கோம் நாள் மறந்துடலாம். ஆனா அந்த புள்ள பிறந்த உடனே தெரியுதுன்னு வைங்க, இந்த புள்ள இப்படித்தான் ஒரு நாள் சாக போகுதுன்னா எப்படி அந்த தாய் வாழுங்க? பிதா நித்தியமா தன் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் தனக்கு தெரியும், என் பிள்ளை ஒரு நாள் இப்படி சித்திரவதை படப்போதே. அது நித்தியத்திலேயே தெரியும். ஆபிரகாம் தன் பிள்ளைய கூட்டு போகும்போது, நீ தப்பிச்சுட்டப்பா ஆபிரகாம், உன் பிள்ளைய காப்பாத்திட்டு, என் பிள்ளைய யார் காப்பாத்துது? ஒவ்வொரு வாட்டியும் பழையற்பாட்டுல பலி கொடுக்கும் போது அவருக்கு ஞாபகம் வரும், என் பிள்ளைய இப்படி வெட்டுவாங்களேன்னு. நித்தியமா தன் பிள்ளைய எப்படிங்க பார்த்திருப்பார், எப்படிங்க கடவுள் இருந்திருப்பார்? இவ்வளவாய் நம்மள அன்பு கூர்ந்தார். கடவுள் படம் பிடிச்சு உலகத்துக்கு காட்டுறார், என்னுடைய அன்பே உலகமே பாரு. இதை எழுத முடியுமா? பேப்பர்ல எழுதி பாருங்க, வானத்தையெல்லாம் பேப்பர் ஆக்கி எழுதுங்க, கடலையெல்லாம் இங்காக்கி இந்த அன்பை எழுத முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே குமாரன் என்றும் பாராமல் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல். இதாங்க கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. நீங்களும் நானும் கெட்டு போக கூடாதுன்னு இந்த அளவுக்கு கடவுள் செஞ்சிருக்கிறார். நீங்க அவரை நம்புறீங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே அந்த அன்பை நம்புங்க. ஆண்டவரை இன்னும் நம்பாதவங்க நீங்க நம்புங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன்! எத்தனை தப்புங்க பண்ணியிருந்தாலும், எத்தனை மோசமா இருந்தாலும் அவர் பரிசுத்தர் தான். ஆனா அவர் இந்த குமாரனை கொடுத்து எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நீ கெட்டு போகாம உன்னை காப்பாத்துறேன், நீ வா. என் குமாரனை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், உனக்கு மரணம் வராது, அடையும்படிக்கு தந்தர்லி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். விசுவாசிகளா இருக்கிறவங்க, எனக்கு அந்த கஷ்டங்க இந்த கஷ்டங்க, கடவுளை என்ன நேசிக்கிறாரான்னு சின்ன அற்ப சூழ்நிலைகளை வைத்து கடவுளுடைய அன்பை எடை போடாதீங்க. கடவுளுடைய அன்பை பத்தி உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா சிலுவையை பாருங்க. இதை விட ஒரு படம் காட்ட முடியுமா? உங்களை என்னையும் எவ்வளவு நேசிச்ச கடவுள். கடவுள் பரிசுத்தர், கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் அன்பானவர். ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் உங்களுடைய குணாதிசயங்களை சிந்திக்கும் போதே ஆறுதலப்பா. எத்தனையோ கஷ்டத்துல சுக வீணத்துல பாடுகள் இருக்கிற மக்கள் நீர் இரக்கம் உள்ளவர்னு புரிஞ்சுக்கிட்டோமே. எங்க கஷ்டம் மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது, தெரிய முடியாது, உணர முடியாது. இரக்கமுள்ள தேவன், நீர் எல்லாம் உணர்ந்தவர். உம்மிடத்துல தான் இரக்கத்தை நாங்க பெற முடியும். ஆண்டவரை பரிதபிக்கிற தேவன் நீங்க தான். உங்களுடைய அன்பை பத்தி ஒருபோதும் நாங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு நித்தியமா படம் பிடிச்சு போட்டிருக்கிறீரப்பா. காலாகாலங்களுக்கு நித்தியமெல்லாம் புகழ்ந்து பாடி சொல்லி முடியாத அன்பு, அளவில்லாத அன்பை காமிச்சிருக்கிறீர். நீர் மெய்யாகவே அன்பான தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். நல்ல தேவனே, ஆமென். ஓகே, இத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.